வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஒய்என் மூவி ரிவ்யூ. தமிழ் சொந்தோட நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, அஹான் பாண்டே, அனித் பட்டா, கீதா அகர்வால் இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாகி இருக்கிற சயாரா மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சயாரா இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் சிங்கர், தனியாக ஒரு பண்ணுறீங்க, ஒரு பேண்ட் வச்சுட்டு பண்ணுறீங்கன்னா நம்ம பேண்டை உலக லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியா இருக்கும், உலக லெவலில் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எய்ம் உள்ள ஒரு பர்சன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அராத்தா வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, கவிதை அண்ட் சாங் ரைட்டரு. இவங்க ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கொலாபரேஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொலாபரேட் பண்ண போக கட்சியில் இவங்க ரெண்டு பேருமே கம்பைன் ஆகிடுறாங்க. அந்த இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, ஸோ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஒரு ஸ்டேஜில் இதுக்கப்புறம் இதெல்லாம் நிறைய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வருது. இதுக்கப்புறம் பிரச்சனைகள்லாம் தாண்டி இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, ஹீரோயினும் எப்படி தான் ஒன்று சேர்ந்தாங்க, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் அஹான் பாண்டேவாகட்டும், அனித் பட்டாவாகட்டும், ரெண்டு பேரோட ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக சொல்லணும்னா, அஹான் பாண்டே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வெப் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இதுதான் அவர் ஹீரோவாக பண்ணுற முதல் படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அட்டகாசமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த எல்லா சீன்லேயும் அவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையிலும் வந்து பார்த்திங்கன்னா குறையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொண்டு வந்திருக்காரு. அதுதான் இந்த படத்தில் ஒரு பெரிய பாசிட்டிவான பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன். குறிப்பாக அந்த விராட் கோலி 6 அடிச்சதை அவர் பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கன்வே பண்ணுவார் பாருங்கள். அந்த சீனெல்லாம் சூப்பராக வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதை நான் பற்றி ரொம்ப சொல்ல விரும்பல, சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். அதை நீங்கள் தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரீனில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முதல் படம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியே இல்லாமல் எல்லா ஒரு சீன்லையுமே அவங்க கொடுத்த கேரக்டரை ஏற்றுட்டு ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஹீரோயின். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு பெரிய பாசிட்டிவாக என்ன அமைஞ்சதுன்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆன் ஸ்க்ரீன் ஒர்க் அவுட் ஆன கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்ததுனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. சினிமாட்டோகிராஃபி பொறுத்தவரையிலும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலி ரொம்ப எங்கேஜிங்காக சூப்பராக இருக்குங்க. படம்னா இப்போ ரொம்ப செலவு பண்ணி எடுத்திருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீன் பை சீன் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ஆகட்டும், அங்கே ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்கேஜிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பேக்ரவுண்டு அந்த செட்டு ஒர்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைய சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த டீமு. இதை தவிர்த்து படத்தில் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா எல்லா இடத்துலையும் பாட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மெலோடிஸ்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் ஆன் ஆகிடுது. இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸில் கீதா அகர்வால் ஆகட்டும், அலாம் கான் ஆகட்டும், நிதிக் நேத்ரா மூர்த்தி ஆகட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் ஆகட்டும், அதே நேரத்தில் வருண் படலோவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கொடுத்த கேரக்டர் அவங்கவுங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேங்க. இந்த படத்தில் கிட்டத்தட்ட நிறைய இடத்துல ஒரு 17 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லிப்லாக் சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் ரெட்டிக்கு ஈக்குவல் கொடுக்குற அளவுக்கு வைக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி டேரக்டர் முடிவு பண்ணிட்டாரா என்னான்னு தெரியல. டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா 17-18 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிப்லாக் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. இதை தவிர்த்து இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, அந்த சயாரா சாங் அவங்க பிளேஸ் பண்ணாங்கல்ல, அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அடி போலி பண்ணிட்டார்ப்பா இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கொடுத்துச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தாலுமே கூட எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படத்தில் இருக்கிற பிரச்சனையே இல்லையாப்பா இந்த பிரச்சனைன்னு கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகேஷாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழகுழான்னு போயிடுற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல். ஸோ இதெல்லாம் தவிர்த்து இந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் போடுற கண்டிஷனுக்கெல்லாம் ஒரு கொடுத்துட்டு அதுக்கு ரியாக்ஷன் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அராத்தாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பார். செகண்ட் ஹாஃபில் வந்து ஹீரோயின் கண்டிஷனுக்கு எடுங்க அவர் பண்ண மெச்சூரிட்டியாக பண்ண அவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் க்ளோஸ்அப் ஷாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். அந்த கேரக்டருக்கு வந்து அவங்க ஸ்க்ரீனை புல் ஆஃப் பண்ணாங்கல்ல, ஸ்க்ரீனில் அது கொண்டு வந்த விதம் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல் எமோஷன் சீனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதம், அவங்க கண்ணில் காட்டுற அந்த எமோஷன் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு
3.9 ஸ்டார் ரேட்டிங் தருவாங்க. கண்டிப்பா நல்ல படம். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, அடல்ட் UY16 சர்டிஃபைட் படம். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்துற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லவ்வர்ஸ்க்கு ஏத்த மாரி, யங்ஸ்டர்ஸ்க்கு ஏத்த மாரி எல்லா சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆனா ஃபேமிலியோட போகாதீங்க. ஏன்னா 17 இடத்துல லிப் லாக் இருக்கு. ஓவராலா இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.